குழந்தைங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அதை வன்முறையாக கையாளுற பெற்றோர்களாக நீங்கள் தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள அடிக்கவோ திட்டவோ கூடாது. அப்போ எப்படிப்பா திருத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக பக்குவமாக எடுத்து சொல்லி தான் திருத்தியே ஆகணும். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தப்புனால என்னென்ன பின்விளைவுகள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இப்படிலாம் நீ பண்ணுறனால தானே இப்படி நடக்குது, அப்போ நீ அதை பண்ணக்கூடாது, நீ எதுனாலும் யோசிச்சு நல்லதே பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் சாஃப்டாக எடுத்து சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக அதை கேட்பாங்க. இதை விட்டுட்டு நான் அவங்கள வன்முறையாக தான் கையாளுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் எந்த ஒரு பயனுமே அளிக்காது. திரும்ப திரும்ப அந்த தப்பை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. குழந்தைங்களோட மனசில் வாழ்க்கையை பற்றி எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வந்துடும். ஒரு வெறுப்பு வந்துடும். எல்லா விஷயங்கள் மேலேயுமே அந்த கடுப்பான அந்த கோபத்தை வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பண்ணாதீங்க. பொறுமையாக உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக அவங்கக்கிட்ட பேசுங்க. கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க, நல்லதே செய்வாங்க, தப்பு பண்ணவே மாட்டாங்க.